ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். இது சனியோட காயத்ரி. இந்த காயத்ரியை இதை பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருமே இந்த 2.5 வருஷ காலம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெய்லி உங்களால் முடிஞ்சது 51 தடவை இல்லை 108 தடவை இந்த ஸ்லோகத்தை சனி காயத்ரியை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் எந்த வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த சனி காயத்ரியை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு சனியோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நல்லபடியாக கிடைக்கும். சனீஸ்வர பகவான் குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இந்த சனி பயிற்சியில் என்ன ஒரே விசேஷம் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். இயற்கையிலே சனி ஒரு பாவ கிரகம். இயற்கையிலேயே குரு சுப கிரகம், அதுவும் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம். அப்போ இந்த பாவ கிரகம் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட வீட்டுக்கு பெயர்ச்சியாரார். அப்போ குரு பகவான் கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தையும் அவ்வளவு ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு சாதனையான விஷயத்தை எல்லாத்தையுமே சனி பகவானாலையும் கொடுக்க முடியும். அதுதான் இந்த சனி பயிற்சியில் இருக்கக்கூடிய பெரிய கூடுதல் அட்வான்டேஜ். பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் பாதங்கள் டிஃபர் ஆகும். இப்போ இவர் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாரார் சனி பகவான். அப்போ பூரட்டாதி 4ஆம் பாதத்துல அவர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மூவ் பண்ணிடுவார். அப்படிங்கும் போது இந்த நட்சத்திரங்கள்ல இந்த பாதங்கள் மாறக்கூடிய போது பாதங்கள் மாறும் போது நமக்கு உண்டான பலனும் மாறுபடும். நீங்க கேட்கலாம், இந்த 2.5 வருஷ காலம் இந்த சனி பயிற்சி வருதுன்னு சொல்றீங்க, 2.5 வருஷ காலமும் நமக்கு ஒரே லெவலான இதை கொடுக்குமான்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. நட்சத்திரம் பாதங்கள் மாறும் போது நமக்கு உண்டான பலனும் மாறும். இப்போ ஒரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 2 இல்ல 3 நட்சத்திரம் உள்ள வரும் ஒரு ராசியிலையும். அப்படிங்கும் போது அந்த ராசியில அந்த நட்சத்திரம் மாறும் போது அதுக்கு உண்டான பலனும் மாறும். இயற்கையாவே பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்காரங்கள்ல பார்த்தோம்னா 10 கோடியிலேருந்து 12 கோடி பேர் இருப்பாங்க ஒரு ராசியில. இந்த 12 கோடி பேருக்கும் இந்த பலன்கிறது எல்லாருக்கும் கரெக்டா ஆப்டா செட் ஆகுமான்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது தவறான விஷயம். இது சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பொதுவான பலன். நான் மாத்திரம் இல்லை, எல்லா ஜோசியரும் எல்லா மீடியாலையும் சொல்லக்கூடிய பலன்கிறது பொதுவான பலன் தான். ஏன்னா இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமா இல்ல பாதகமான காலகட்டமான்னு நம்ம பார்க்க போறோம். சார், இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அத்தியாவசிய தேவைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள், சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, படுத்து தூங்குறதுக்கு நல்ல பாய் தலானி, இருக்கிறதுக்கு ஒரு இடம், இதுதான் சார் மனுஷனோட அத்தியாவசிய தேவை. இந்த தேவை பூர்த்தியானா போதும்னு நினைக்கக்கூடிய மனுஷன் கிடையவே கிடையாது. இதுக்கு அடுத்த லெவல்ல நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த அடுத்த லெவல்ல நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது, போட்டி பொறாமைகள் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தோன ஏறி மிதிச்சு வெளியில போகக்கூடிய தன்மைங்கிறது நமக்குள்ள வரும்போதுதான் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது. இது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆசையை நீ துறந்த அப்படின்னா எல்லாமே முடிஞ்சுது. அதாவது கவிஞரோட ஒரு வரி இருக்கு, காலுக்கு செருப்பில்லையே என்று நடந்து கொண்டிருந்தேன், கால் இல்லாதவனை காணும் வரை. எனக்காவது காலுக்கு செருப்பு தான் இல்ல, அவனுக்கு காலே இல்லை, அவனை விட நான் ஃபார் பெட்டர், அவனை விட நல்லாதான் என்ன கடவுள் வச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உன் மனசுல வந்துடுது அப்படின்னா லைஃப்ல நீ சாதிக்கக்கூடிய விஷயம்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி முள்ளு என் காலில் குத்திடுச்சுன்னு சொல்ல பழகாத, கால் முள்ளு மேல நான் தெரியாம என் காலை வச்சுட்டேன்னு சொல்ல பழகு, உன்னோட லைஃப் சந்தோஷமா இருக்கும். இதுவும் கவிஞர் சொன்ன வார்த்தை தான். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மனுஷனோட தேவைகள் இது எல்லாமே ஒரு லெவலை மீறும் போதுதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும் போது நம்மளோட தேவை நியாயமான தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ முதல்ல இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சார் சந்தோஷப்படுங்க சார், சனி ராசி அதாவது கடகராசி நேயர்களுக்குலாம் இந்த சனி பயிற்சிங்கிறது சாதகமான விஷயம். காரணம் ஏன் அப்படின்னா,
பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது இடத்துக்கு சனி பகவான் உள்ள வரார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது இடத்துக்கு வரார். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10வது இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு வரார். உங்களை பொறுத்த வரைக்கும் டாப் என்ன அப்படின்னா 9வது இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு உள்ள வரார். என்ன சார் 9வது இடத்துல என்ன சார் அப்படி விசேஷம் நீங்க நினைச்சுக்கலாம். சொல்றேன் கேளுங்க. அதாவது ஜாதகத்துல கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம்னு இருக்கு. கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10வது இடங்கள். திரிகோணம்ங்கிறது 1, 5, 9வது இடங்கள். இதுலயே எல்லாமே வந்துருது. 4வது இடம் யாரை குறிக்கிறது? தாய் வழி சொந்தத்தை குறிக்கிறது. 9வது இடம்ங்கிறது தந்தை வழி சொந்தத்தை குறிக்கக்கூடியது. அப்படிங்கும் போத இந்த 1, 4 1வது இடம்ங்கிறது லக்னம், 4வது இடம்ங்கிறது உன்னோட முயற்சி, அதே மாதிரி 7வது இடம்ங்கிறது திருமணஸ்தானம், 10வது இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம். கேந்திரத்துல எல்லாம் வந்துருது. திரிகோணத்துல பார்த்தேன்னா 1, 5, 9. 1 லக்னம் நமக்கு தெரியும், 5 பூர்வ புண்ணியஸ்தானம், 9ங்கிறது தந்தை வழி சொந்தத்தை குறிக்கிறது. அப்போ இந்த கேந்திர திரிகோணத்துல தந்தை வழி தாய் வழி உன்னோட பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே உள்ள வந்துருது. ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த கேந்திரம் திரிகோணம் நல்லா இருந்ததுன்னா ஜாதகத்தை மூடி கூரை மேல போட்டுடு, பரன் மேல போட்டுடு, நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். ஆனா இருக்க விட மாட்டாரு கடவுள், அப்படி இருக்க விட மாட்டாரு. ஏன்னா நீ பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு லிஸ்ட போட்டு அனுப்புவார்ல, அந்த லிஸ்ட் பிரகாரம் தானே உனக்கு ஜனனம் எல்லாமே கிடைக்கிறது. ஏன் உனக்கு ஒருத்தன் ஆடி கார்ல போறான், ஒருத்தன் ஆர்டினரி ஸ்கூட்டர்ல போறான், ஒருத்தன் நடந்து போறான்? நம்மளோட கர்மா வினை, அந்த கர்மா வினையின் படிதான் நம்மளால நடக்க முடியும். கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கே கிடையாது. உண்மையான விஷயம் தான். நீ என்னதான் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் நீ பண்ணின கர்மாவை நீ மாற்ற முடியாது. அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் நீ வெளியில போகணும். இதுதான் நம்ம எடுத்திருக்கிற பிறவி. அப்படிங்கும்போது இந்த பிறவியில நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் யாரை போய் சேரும்? அடுத்த ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன்ல இருக்கவன் அடி வாங்குவான். அப்போ உன்னோட 3வது ஜெனரேஷன் எப்படி இருக்குங்கிறத நீ செலக்ட் பண்ணிக்கோ. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டம சனியிலேருந்து நீங்க விலகுறீங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். கடந்த 2.5 வருஷ காலமா இந்த அஷ்டம சனியில மாட்டிண்டு கடகராசிக்காரங்க கண்ணு மொழி வெளியில பிதுங்கி இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க திணறி இருப்பான். வேலை எந்த நிமிஷம் வேணாலும் போகலாம். ஐடில இருக்கிறவனுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனி மொமெண்ட் நம்மளை வெளில தூக்குவான். பிசினஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் போட்ட பணத்துக்கு வட்டி கட்டின்னு இருப்பான். கண்ணு மொழி பிதுங்கும். அசல் கூட இல்லையா, வட்டி கட்டியே லைஃப் போயிட்டு இருக்கியா, கடனாளி ஆயிட்டு இருக்கேயா, பூமியில போட்டேயா, ஒன்னும் ரிட்டர்ன் வரலையா. அப்பா அம்மாவை பாத்தீங்கன்னா பொண்ணை கரை சேர்க்க முடியல, பையனை கரை சேர்க்க முடியல, செத்து சுண்ணாம்பா போயிட்டு இருப்பான். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன். இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டங்கள், அஷ்டம சனி காலகட்டம், கடந்த 2.5 வருஷ காலத்துல நீ பட்ட கஷ்டங்களுக்கு டபுள் ரிட்டர்ன் உனக்கு இந்த காலகட்டம் 2.5 வருஷத்துல கிடைக்க போறது. இந்த சனி பயிற்சிங்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 100% ரிமார்க்கபிள் பீரியட். எழுதி வேணா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மாசத்துக்குள்ள நிச்சயமா பாருங்க, கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உண்டு. நீங்க நினைப்பீங்க இவ்வளவு நாள் நமக்கு இல்லாம இருந்தது, எப்படி அது கிடைச்சதுன்னு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். காலமும் நேரமும் கூடி வரும் போதுதான் உன்னோட எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். ஆனா ஒரு விஷயம் மைண்ட்ல நினைச்சுக்கணும். மனசுல நீ கெட்ட விஷயத்த நினைச்சுட்டு அது நிறைவேறணும்னு நினைச்சீன்னா சத்தியமா நடக்காது. ஏன்னா உள்ள வரப்போறவர் யார் தெரியும்ல? சுப்ரீம் இல்ல, ஹைகோர்ட் இல்ல, அவரை விட பெரிய ஜட்ஜு, நீதிக்கு அரசர் சொல்லக்கூடிய சனி பகவான். அப்படிங்கும் போத அவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் நல்லாதான் இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமான்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீ தான் இருக்க. நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட், உனக்கு டபுள் ப்ரமோஷன். கெட்டது பண்ணின அப்படின்னா அடிச்சு துவைப்பார் பாருங்களேன், லாண்ட்ரியில வெளுக்கிற மாதிரி வெளுத்துருவார் நம்மள. என்னடா பயமுறுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவுல நான் பேசிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3வது ஆடட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எப்பவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போத, அதாவது முன்னாடி ரிவர்ஸ்ல போகும் போத நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். ஆனா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் சொல்லக்கூடிய அந்த ஆகஸ்ட் 2025 ஜனவரி
2026 இந்த காலகட்டத்துல கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம். இது நம்ம சந்தோஷமா நினைக்கக்கூடிய விஷயம் இல்லையா? நிச்சயமா சொல்றேன், உத்தியோகத்துல இருக்கிறவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு நீங்க நிச்சயமா போவீங்க. ப்ரமோஷன் உண்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குலாம். அவங்களுக்கு வந்து உத்தியோக மாற்றம், வருமான மாற்றம், அதுக்கப்புறம் இடமாற்றம் சில பேர் விரும்புவீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது சாதகமான விஷயம், நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க சின்ன லெவல்ல இருப்பீங்க, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் உங்களுக்கு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்துல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, வருமா வராதான்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு கை கூடி நல்லபடியா வந்துடும். இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை எப்படி சார் பண்ண போறேன்னு தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கு உண்டான வழி நிச்சயமா கிடைக்கும். திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உண்டு. அதை தவிர 2வது மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 2வது மேரேஜ்ங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருஷ காலமா உங்களை போட்டு அவர் படுத்தி எடுத்திருக்காரு அஷ்டம சனி காலகட்டத்துல. அதுக்கு உண்டான சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சனீஸ்வர பகவான் நிச்சயமா தரப்போறார். ஆனா என்ன, இந்த சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மெயினா நம்ம 2 விஷயம் பண்ணணும். என்னன்னா, சனி காயத்ரி டெய்லி சொல்லணும். முடிஞ்சது அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏத்திட்டு வரணும். 3வது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா சனீஸ்வர பகவானோட என்ன சொல்லுவாங்க, விஷயம் பலிக்காம போனது 2 பேர்கிட்ட தான், ஒன்னு விநாயகர், இன்னொன்னு ஆஞ்சநேயர். அதனால இந்த சனிக்கோட ஆதிக்கம் வரக்கூடிய அந்த 12 ராசிகளுமே சொல்றேன், நீங்க விநாயகரையும் கும்பிடுங்க, ஆஞ்சநேயரும் கும்பிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் வராது. அது தவிர நீ லைஃப்ல நேர்மையா இருக்க, யாருக்கு எந்த தொந்தரவு பண்ணாம இருக்க அப்படின்னா, இந்த 2.5 வருஷ காலம்ங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமா காலகட்டம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்ன விஷயங்களை மனசுல வாங்கிங்க. திருப்பி உங்களுக்கு தெரியலையா, திருப்பி இந்த வீடியோவை போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. நிச்சயமா உத்தியோகஸ்தர்கள், பிசினஸ் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோசியர்கிட்ட பார்த்து அதுக்கு உண்டான பலனை நீங்க நல்லபடியா தெரிஞ்சுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும், கீழே டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கும். 9884277263 தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. நான் நிச்சயமா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப என்ன தசாபுக்தியில இருக்கீங்க, உங்களுக்கு இப்ப நேரம் எப்படி இருக்கு, அது தவிர ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கு, அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்து கொடுக்குறேன். நீங்க சந்தோஷப்படுற மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க எனி டைம் எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதோட விட்டுறாதீங்க, முடிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2வது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க பயனடைஞ்ச மாதிரி இன்னொரு 10 பேர் பயனடையணும்னு சொல்றது தான் என்னோட மெயினான விஷயம். ஆசைகள் எல்லாமே அதுதான். இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.